இப்போ ஏன் படங்கள் வந்து மொத்தமாக பாதிக்கப்படுது? எந்த அளவு பாதிக்கப்படுதுன்னா, குபேரான்ற படம் இன்னைக்கு வந்து தெலுங்குல மாபெரும் வெற்றி. இந்த 10 நாட்கள்ல 60 கோடியே தெலுங்கு மாநிலம், அதாவது ஆந்திரா, தெலுங்கானால பண்ணியிருக்கு. இங்க 20 கோடி கூட பண்ணல. ஹீரோ யாரு? தனுஷ் அவர்கள். இங்க ரிவர்சல் தானே பண்ணியிருக்கணும். ரிவர்ஸ்ல தமிழ்ல தானே பெருசா பண்ணியிருக்கணும். ஏன்னா இங்க இருக்கிற ஒரு பிம்பம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, எல்லா ரிவ்யூவர்ஸும் எல்லா மக்களும் சேர்ந்து இந்த படம் வந்து வேஸ்ட் படம், இது வந்து ஒண்ணுமே சரியில்ல அப்படி இப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு, ஆனா இதே படம் தெலுங்குல எப்படி இவ்வளவு பெருசா ஓடிட்டு இருக்கு? அந்த படம் 70 கோடி 75 கோடி பண்ணுன்றாங்க ஆந்திரா தெலுங்கானால. இங்க 22 கோடி மேல பண்ணாதுன்றாங்க. அப்போ இந்த தாக்கம் எவ்வளவு பெரிய தாக்கமா இருக்குன்னா, இவங்கெல்லாம் ஒரு ஒரு ஒட்டுமொத்த பிம்பம் உருவாக்குறாங்கல்ல. நெரேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது பொலிட்டிக்கல் வேர்ட் வந்து நெரேட்டிவ். யூ கேன் கிரியேட் அ நெரேட்டிவ் அண்ட் வித் தட் ஒன்லி யூ கேன் சேஞ்ச் த மைண்ட் செட் ஆஃப் த பீப்பிள். இவர் நல்லவரா கெட்டவரான்ற நெரேட்டிவ் நீங்க உருவாக்க முடியும். அந்த நெரேட்டிவ் உருவாக்குறாங்க ஒரு ஒரு படத்துக்கும். ஒருத்தர் மீதும் அப்படிப்பட்ட நெரேட்டிவ் தான் தனுஷ் மீது, அப்படிப்பட்ட நெரேட்டிவ் தான் வந்து குபேரா மீது, அப்படிப்பட்ட நெரேட்டிவ் தான் தக்லைஃப் மீது. படங்கள் மிக்ஸ்டா இருக்கலாம். அது இல்ல. மோசமான படங்கள் கிடையாது. மிக்ஸ்டான டாக்ன்றது வந்து நிறைய படங்களுக்கு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கும். ஆனா அந்த டிவைடடான டாக்க டோட்டல் நெகட்டிவ் டாக்க மாத்துறது தான் நெரேட்டிவ். டிவைடடான டாக் சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகேங்களா? சரி, சில நல்லதும் இருக்கு. சிலது சரியில்லை அப்படின்றது டிவைடட். அந்த நல்லதுக்காக போய் பார்க்கலாம்ல படத்தை.